ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வில்ப்ரூக் மெடோஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ஹெச்லேருந்து 100 மீட்டரில் இருக்கிறனால இந்த ப்ராஜெக்டோட அப்ரிஷியேஷன் சூப்பராக போவாங்க. பட் ஒரு 45 lakhs ஆன்வர்ட்ஸ் நீங்கள் சக்தி என்ஹெச்லேருந்து 100 மீட்டர்ஸில் வீடு வாங்க முடியும். லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா அப் டு 80% வரைக்கும் பண்ணிக்கலாங்க. ஸோ லேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 50 to 60% வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். கம்மிங் சண்டே, அதாவது February 23rd சண்டே அன்னைக்கு இந்த லான்ச்சிங்கில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. அவங்களோட கனவை பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கூடிய லொக்கேஷன் தான் நம்ம வில்ப்ரூக் மெடோஸுங்க. ஸோ இது அப்ரிஷியேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர்ல என்னைக்கு சக்தி மெயின் ரோடு ஒரு பீக் லெவலுக்கு போச்சு அப்படின்னா, எப்போ மெட்ரோ அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ அன்னையிலேருந்து சக்தி மெயின் ரோடோட லெவலே வேறன்னு சொல்லலாம். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது கரண்ட்லி இந்த சக்தி மெயின் ரோடாக தாங்க இருக்குது. இந்த சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே, ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே மேக் மை ஹோம்ஸ் இவங்களோட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வில்ப்ரூக் மெடோஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஃபேஸ் 1ல சக்ஸஸ்ஃபுல்லாக 150 வீட்டு மனைகளையும் கம்ப்ளீட்டாக சேல் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச்சிங் ஆஃபர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1ல நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக கோயம்புத்தூரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரைட் சான்ஸ் அகெயின் வில்ப்ரூக் மெடோஸில் உங்களுக்கு ஃபேஸ் 2ல கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறதுக்காக மேக் மை ஹோம்ஸ்லேருந்து தயாளன் சார் வித் அஸ். ஸோ அவங்கக்கிட்ட நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அஸ் அ கஸ்டமராக நீங்கள் என்னென்னலாம் யோசிப்பீங்களோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வில்ப்ரூக் மெடோஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயும் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து சைட்லேருந்து பார்க்கும்போதே ஆன் ரோட் தெரியுது. இந்த என்ஹெச்லேருந்து ஒரு வில்ப்ரூக் மெடோஸுங்கிற ப்ராஜெக்ட் அதுவும் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு எப்படி சொல்லலாம் சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற ஹைவேல கோவில்பாளையங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நல்ல ஒரு ஃபெமிலியரான லொக்கேஷன். அந்த கோவில்பாளையத்துக்கு அடுத்தது குன்னத்தூருங்க. ஸோ குன்னத்தூர் என்ஹெச் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100-150 மீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஓகே சார், அதான் நானும் கரெக்டாக தாங்க சொன்னேன். இந்த ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நம்ம லேஅவுட்டோட இந்த காம்பவுண்ட் வால்க்கும் என்ஹெச்சுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இங்கேருந்து பார்த்தா நமக்கு என்ஹெச்சே தெரியும். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் வந்துட்டு சைட் இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்துட்டு லேஅவுட் பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் வந்து வீடு கட்ட போகிறேன், அதர்வைஸ் இன்வெஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கோம்? ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க, என்ஹெச்லேருந்து உள்ளே வந்தாச்சுன்னா வந்து உங்களுக்கு கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்ச் தொட்டாப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே சவுத் ஃபேஸிங்கில் 40 ஃபீட்டில் குவாலிட்டியான தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் 30 ஃபீட்டில் இருக்குங்க, 23 ஃபீட்டில் இருக்குது. ப்ராஜெக்ட் சரௌண்டிங் ஃபுல்லாக குவாலிட்டியான காம்பவுண்ட் வால்ஸ் கொடுத்துருக்கோம். தென் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குங்க, சோலார் லைட்ஸ் இருக்குது, ரிப்ரிகேஷன்ஸ் இருக்குது. டோட்டல் என்டையர் லேஅவுட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து ஒரு 12 ஏக்கர்ஸுங்க, இது ஒரு 13 ஏக்கர்ஸுங்க, ஒரு 20-25 ஏக்கர்ஸ் டோட்டலாக. ஸோ அந்த 25 ஏக்கருக்குமே வந்து ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்துங்க. ஸோ அதுலேருந்து கீழே லைன் போயிட்டு இருக்கு பாருங்க, ரிப்ரிகேட் பண்ணியிருக்கோம். ரிப்ரிகேட்லேருந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து தண்ணி போயிட்டு இருக்குங்க. ஓகே. ஏன்னா நான் வந்த உடனே சொன்ன விஷயம் என்னென்னா 25 ஏக்கர்ஸ் ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட். அவ்வளோ வீடு வந்தாலும் கூட ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலான பைப்லைனு, ஒரு நீட்டான ரோட் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ தரமாக இருக்குது. ஒவ்வொரு பேசிக் அம்யூனிட்டிஸும் பார்த்திங்கன்னா என்ன, மோஸ்ட்டாக வீடு கட்ட போகிறோன்னா வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ரோடு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டீங்க. நோ டவுட்ஸ். என்ன இருந்தாலும் இன்றைக்கி நான் இப்போ வீடு வாங்க வரேன்னா என் குழந்தைங்கள சார்ந்திருக்கணும், என் ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது போகணும் வரணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வேணும். அப்படிங்கும்போது இந்த ஏரியா, இந்த லொக்கேஷன் வந்து எந்த மாதிரியான லொக்கேஷன்? ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் டிரைவ் தாங்க கோவில்பாளையம்ங்க. கோவில்பாளையமே எல்லாருக்குமே கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு ஃபெமிலியரான பிளேஸ் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது. ஸோ கிராசரி ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, பேங்க்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றாட தேவைக்கு என்னென்ன பயன்பாட்டுகள் உள்ளதோ அது எல்லாமே நியர்பை 3 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓகே சார். ஏன்னா இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் தவிர அப்பார்ட் ஃப்ரம் என்ன எதிர்பார்க்க போகிறோம், எங்கேயாவது போகணும் வரணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃப்கோர்ஸ் என்ன தான் 2 வீலர் கார் எல்லார் வீட்லேயும் இருந்தாலும் ஒரு பக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியா பெஸ்ட் அப்படின்னு நினைப்போம். சக்தி ரோட்டில் கோவில்பாளையம் நீங்கள் எனி டைம் 24 hours பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியா. அடுத்த ஸ்டாப்பே குன்னத்தூருங்க. அதுவும் என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே. இங்கே இல்லாத ஸ்கூல் காலேஜஸ் கிடையாது, பேங்க்கு, ஏடிஎம், இண்டஸ்ட்ரீஸ்னு என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேணும், நகைக்கடை வேணுமா நகைக்கடை, துணிக்கடை வேணுமா துணிக்கடை, பக்கத்தில் அண்ணாச்சி கடை வேணுமா ஒரு பால் பாக்கெட் வாங்க போகணுமா பக்கத்துலேயே இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான அத்தியாவசிய தேவையுமே இங்கே பூர்த்தி ஆகிற மாதிரியான ஒரு இடமா தான் பெஸ்ட்டாக இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வீடு கட்டணும், குடியேறணும் அப்படிங்கும்போது எனக்கு அஃப்கோர்ஸ் இந்த ஏரியாவும் ஓகே,
நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இதுக்கு மேலே வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் இன்றைக்கி கோயம்புத்தூரை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சென்னை, பெங்களூர், ஏன் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸே மோஸ்ட்டாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது கோயம்புத்தூர் தான். அப்படி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட லேஅவுட் வந்து எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்கும் சார்? டெஃபினட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா டிடிசிபி ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து என்ஆர்ஐஸ் இருப்பாங்க, ஸோ லோக்கல் அதர் ஸ்டேட்ஸில் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள் இல்லை அதர் சிட்டிஸில் இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது ப்ராஜெக்ட்டில் கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸு உள்ள நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அப்புறம் இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதோட அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்கும். கண்டிப்பாக சார். அஃப்கோர்ஸ் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வேணா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அப்ரிஷியேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சார் சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய லேஅவுட். ஒரு 25 ஏக்கருங்கும் போது எவ்வளோ பிளாட்ஸ் இருக்கும், எவ்வளோ பேர் இங்கே ஆல்ரெடி 150 பிளாட்ஸ் வந்து இந்த ஃபேஸ் 1லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் 150 பேர் இங்கே வரப்போகிறாங்க. அது தவிர ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஜுகேஷ்னல் ஹப்பு. ஏன்னா இந்த சக்தி மெயின் ரோடில் இல்லாத ஸ்கூல் காலேஜஸே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே லேஅவுட்டுங்கும் போது நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோன்னா எப்படினாலுமே வந்துட்டு அது டபுள் த ரேட் போகும். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தாங்க இந்த வில்ப்ரோக் மெடோஸ் சைட் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சார் இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். பண்ணிக்கலாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஓகே ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30-40 இல்லைன்னா 30-50 ஒரு 3.5 சென்ட் லேண்டில் ஒரு 2-3 மாடல் பிளான்ஸ் போட்டு வச்சிருப்போம். ஓகே ஸோ அந்த பிளானில் வந்து அவங்களுக்கு சூட் ஆனிச்சுன்னா அவங்க எடுத்துக்கலாங்க. இல்லை எனக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வேணாலுமே நம்மள்ட்ட ஆர்கிடெக்ட் டீம் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சுங்க வேற பிளான் ஆல்டர் பண்ணிங்க அவங்களோட என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார். இல்லை ஒரு பேசிக்காக ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா இங்கே இந்த ஒரு பட்ஜெட் 40-45 லேக்ஸ்லேருந்து இருக்குதுங்க. 45லேருந்து இங்கே பண்ணலாமா? 45லேருந்து பிளாட்டோட சைஸுங்க. ஓகே. பிளாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். மினிமம் 45 to 50 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. அப்புறம் மேக்ஸிமம் 2-3 BHK போனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 60-70 ரேஞ்ச் போயிட்டு இருக்கும். ஓகே. இப்போ அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் வந்து நாங்கள் கஸ்டமைஸ்டாக தான் நம்ம வந்து ஒரு எப்போவும் நம்ம போட்டு வச்சிருப்போம்ல அந்த மாதிரி ஒரு 3 பிளான் இருக்குது. சப்போஸ் கஸ்டமர்ஸ் வந்து என் பட்ஜெட் அதை விட கம்மியாக வரணும், இல்லை எனக்கு லேண்ட் ஏரியா சின்னதாக போதும், லேண்ட் ஏரியா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பிளானாகவும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். பட் ஒரு 45 lakhs ஆன்வர்ட்ஸ் நீங்கள் சக்தி என்ஹெச்லேருந்து 100 மீட்டர்ஸில் வீடு வாங்க முடியும். கரெக்டாக? ஷூர், கண்டிப்பாக. ஓகே ஷூர். இப்போது பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. ஒரு 2-3 பேங்க்கில் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட்டோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் வருங்க. ஏன்னா ஒரு சில பேர் பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க, இப்போ எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்க என்ன சேலரி வாங்குறாங்க, பிஸ்னஸில் என்ன ஐடி ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க, அதை பேஸ் பண்ணிங்க லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா அப் டு 80% வரைக்கும் பண்ணிக்கலாங்க. ஸோ லேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 50 to 60% வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க. நம்ம லோன் பண்ணி நம்ம நேஷனலைஸ் பேங்க் 2-3 பேங்க் டைப்பில் இருக்குது. ஓகே. ஸோ கஸ்டமர் எந்த பேங்க்கில் விருப்பப்படுறாங்களோ அந்த பேங்க்கில் நாங்கள் டைப் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஏன்னா கரண்ட்லி நிறைய ஐடி பீப்புள்ஸ் மொத்தமாக அமௌண்ட் கொடுத்து நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் எத்தனை பேரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரில. சப்போஸ் உங்களுக்கு இடம் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு லேஅவுட்லங்கிறது ஆசை இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் அதாவது இடத்துக்கே அப் டு 60% வரைக்கும் லோன் பண்ணி தராங்க. ஸோ 40% அமௌண்ட் இருந்தாலே போதும். இல்லை வீடாக வாங்கும்போது அப் டு 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகே. பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். 18 கேரண்டியே பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே உள்ளது அதுதான். ஏன்னா 18 சொன்னாங்க, 19 சொன்னாங்க, லாஸ்ட்டில் நான் சொன்னேன் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி 80% வரைக்கும் கன்ஃபார்மாக பண்ணலாம். இல்லை உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு நல்ல வெல் அண்ட் குட் அப்படிங்கும்போது 90% வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த லேஅவுட்டில் இடம் வாங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நீங்கள் யோசித்தாலும் சரி, இல்லை வீடு கட்டணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டணுன்னாலும் நல்ல ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சார் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இனி ஏதாவது சொல்லக்கூடிய விஷயம் வில்ப்ரோக் மெடோஸ் பற்றி? ஏன்னா ஆஃபர்லாம் வேறு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. கமிங் 23rd கமிங் சண்டே எனக்கு வந்து ஒரு கிராண்டான லான்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே சார். என்றைக்குமே வந்து ஒரு கிளைண்ட்டை இன்வைட் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட் லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கணும். வெறும் நம்ம கல் மட்டும் போட்டுட்டுங்க கப்பீரோட போட்டுட்டு வந்து காமிச்சோம்னா கஸ்டமருக்கு பிடிக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த லுக்குக்காகவே நாங்கள் கிட்டத்தட்ட more than 1 year பக்கம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா உள்ள குவாலிட்டி கொடுக்கணும், ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வரணுங்கிறதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறையா கிளைண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. ஃபேஸ் 2 வந்து இப்போ ஆக்சுவலாக இதுவும் புக்கிங் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. முடிகிறதுக்குள்ளே ஒரு லான்ச்சிங் பண்ணிடலான்னு சொல்லிங்க. ஸோ ஆல்ரெடி கரை பண்ணவங்க புக் பண்ணவங்க இன்னமும் புக் பண்ண போகிறவங்களுக்கு இன்றைக்கி வர வச்சிங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். கிராண்டான செம்மையான லான்ச்சிங் எனக்கு இருக்க போகுது. ஓகே. கண்டிப்பாக உங்கள் வியூவர்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்கள். ஓகே. எங்கள் வியூவர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. 23rd என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? ஆஃபர் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி புக் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு நம்ம எப்போவுமே வந்து முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கும் இல்லை நம்ம லான்ச்சிங்
பிற்பாடு பண்ணுறவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் ஓகே. ஸ்பாட்டில் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஸோ அன்றைக்கி அந்த கேஷ் வவுச்சர்ஸுங்க. ஸோ டேரெக்டாக ஒரு சில ஷாப்ஸ் கூட நாங்கள் வந்து ஒரு கார்பரேட் ஷாப்ஸ் கூட டைப் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அன்றைக்கி புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் கொடுப்போம். ஸோ டேரெக்டாக ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே அப்புறம் சார். லாஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் அப்ளைன்சஸ் வந்து ஒரு 25,000 50,000 1 lakh வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி லான்ச்சிங் அன்றைக்கி வர அன்றைக்கி ஒரு டெஃபினட்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே. சர்ப்ரைஸாகவே இருக்கும். பார்த்துட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வரட்டுங்க. ஸோ கன்ஃபார்மாக கம்மிங் சண்டே, அதாவது February 23rd சண்டே அன்னைக்கு இந்த லான்ச்சிங்கில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. ஸோ உங்களோட அசட்டுக்கு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ இது எல்லாம் தவிர சரி, நம்ம சைட்டை எல்லா வியூவில் பார்த்தாலுமே பெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும். எனக்கு என்னென்னா, நீங்கள் ரொம்ப வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கீங்க, ஒவ்வொரு ஏரியாவும் க்ரோத் ஆகுறத நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூரில் நம்ம கஸ்டமர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். காமனாக கோயம்புத்தூரில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், முக்கியமாக இந்த சக்தி மெயின் ரோட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது இன்றைக்கி கரண்ட்டாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்படின்னு. கண்டிப்பாக நல்ல கொஸ்டினுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட பாஸ்ட் 15 years அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஒரு 7-8 வருஷமாக வந்து சத்தி ரோடை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் உள்ள மேஜர் 5 ரோட்ஸுங்க. ஒன்று அவினாஷ் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, திருச்சி ரோடு, பொள்ளாச்சி ரோடு. ஸோ இந்த 4 ரோடுமே வந்து ஆல்ரெடி வெல் டெவலப்டுங்க. ஸோ சத்தி ரோடு மட்டும்தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி இப்போ டெவலப்பிங் ஆகிட்டுருக்கு. அப் டு அன்னூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேண்ட் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து எங்களோட காம்படிட்டராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பக்கம் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொன்று கார்பரேட் செக்டர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் இப்போ நியர்பையாக பார்த்துருப்பீங்க. SBB டெக் பார்க் சம்திங் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து காலப்பட்டி டு ஏர்போர்ட் ரோட்டில் வந்து ஸோ லொக்கேட் ஆகி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. அப்புறம் சரவணப்பட்டியில் ஆல்ரெடி கீரநத்தம் ஐடி பார்க் இருக்குங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ இந்த லொக்கேஷன்லேயே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 10 to 15 minutesல நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு அக்சசிபிலிட்டி பக்கமாக கொடுத்துருக்கோம். சேம் டைம் வந்து ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் பீப்புள் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகணும், பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடியிருக்கணுங்கிறதுக்காகவே ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே கஸ்டமர் என் டேபிளில் உட்காந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. எதுக்கு சார் நான் கேட்பேன், என்ன சார் சிட்டியில் இருக்கலாமா, இன்றைக்கி வில்லா இருக்குது, ஸோ 1.5C ஸோ 2C இருக்கலாம், நிறைய இருக்குங்க. இருந்தாலுமே ஒரு 4 சென்ட் 5 சென்டில் எடுத்து அவங்களோட கனவை பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கூடிய லொக்கேஷன் தான் நம்ம வில்ப்ரூக் மெடோஸுங்க. ஸோ இது அப்ரிஷியேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாட் ஓன்லி எங்கள் ப்ராஜெக்ட்டுங்க, நிறைய பக்கத்தில் உள்ள நிறைய ப்ராஜெக்ட் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. என்ன ரீசன்னா, சத்தி ரோடு இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. ஸோ மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அவினாஷ் ரோடுங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு சத்தி ரோடு அப் டு வலியமலை வரைக்கும் வருதுங்க. ஃபியூச்சரில் மேபி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எதிர்கால திட்டங்கள் நல்லாவே இருக்குது இந்த ரோடை பேஸ் பண்ணி. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வில்ப்ரூக் மெடோஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் NHலேருந்து 100 மீட்டரில் இருக்கிறனால இந்த ப்ராஜெக்டோட அப்ரிஷியேஷன் சூப்பராக போகுங்க. என்னென்ன விஷயம் வேணுமோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. எனிவே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை சாரை டேரெக்டாக வந்து மீட் பண்ணணும், இந்த சைட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சைட் விசிட் பண்ணிவிட்டு நான் வந்து லான்ச்சிங் அன்னைக்கு புக் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களோட நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ணி உங்களோட சைட்டை வந்துட்டு பிளாக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு புக் பண்ணிடுங்க. மற்ற DDCP ப்ராஜெக்டை நீங்கள் 100 டைம் விசிட் பண்ணாலுமே எங்களோட வில்ப்ரூக் மெடோஸ் ப்ராஜெக்டை ஜஸ்ட் 1 டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக உங்களோட மனசில் நிற்கும்.